இன்னைக்கு வந்து நம்ம காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பூண்டை சின்னதாக வெட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயத்தை இப்படி நுணுக்கிட்டு போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எங்கள் அக்காவுக்கு வந்து தொண்டை கட்டியிருக்கேன், அதனால தான் இப்படி வாய்ஸ் இருக்கு. வேறு யாருன்னு நினச்சிக்காதீங்க, எங்கள் அக்கா தான். ஆமாம், உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி மன்னிச்சு விட்ருங்க. எப்படி இதை நான் தான் சமைச்சிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து சமைச்சிட்ருக்கோம். ஆமாம், நான் தான் இப்போ கிண்ணி விட்டுட்ருக்கேன்றேன். நான் கொஞ்சம் பண்ணுவேன், அவள் கொஞ்சம் பண்ணுவாள். நான் கொஞ்சம் பண்ணுவேன், அவள் இப்போ நான் தான் பண்ணிட்டுருக்கேன். இந்த வளையலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க, ரொம்ப தீயாக வரும். இப்போ காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க. ஒவ்வொன்று பீஸாக போட்டுக்கோங்க, ஃபுல்லாக போட்டுறாதீங்க. நிறைய காலிஃப்ளவர் இருந்தாலும் வச்சுக்கோங்க, நீங்கள் சும்மா செய்கிறீங்களான்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தான் கிண்டிட்டு இருக்கேன். எங்கள் அக்கா வீடியோ எடுத்துருக்கா, எனக்கு ஆசையாக இருக்குது. இப்போ வந்து சாஸ் ஊற்றணும். கொஞ்சம் நிறைய சாஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கேப்சிகம் இல்லை அதனால போடல. எங்கள் அக்கா வாய்ஸே ஒரு வாய்ஸ் கேர்ள் வாய்ஸும் போடுறப்பே கேப்சிகம் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இல்லை நீங்கள் ஒன்று போட மறந்துட்டீங்க. ஐயோ, பெப்பர் போடுங்க. நீங்கள் இல்லை, நான் இல்லை, நீங்கள் கொஞ்சம் இந்த ஒன் கேப்பில் லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் ரெடி. தேங்க்யூ, பை பாய்.